கன்னி ராசி நபர்களுக்கு இந்த வார பலன். கன்னி ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த வாரத்தில் முழுமையான சந்திராஷ்டமத்தை சந்திக்கிறீங்க. சந்திராஷ்டம கணக்குங்கிறது செவ்வாயின் பார்வையிலையும் வருது. அதே சமயம் ராசிநாதன் புதன் சூரியன் கூட அஸ்தமனம் ப்ளஸ் கேதுவுடன் இணைவு, அப்புறம் சனியின் பார்வை, கூடுதலாக உச்ச பாலனுக்கு அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஸோ புதன் என்ன வலிமையில் இருக்குது அப்படிங்கிறத கணிக்கிறதே சிக்கலான ஒரு கணக்கு தான். அப்போ கன்னிராசி நபர்களுடைய சூழ்நிலைகள் எப்படி மாறும், இந்த வாரத்தை என்ன மாதிரியான செயல்பாடுகளை வைத்து கொண்டால் நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொறுப்பான விஷயங்கள், பொறுப்புகள் நம்ம சொல்லுவோம் இல்லையா, இந்த பொறுப்பில் நான் இருக்கிறேன் அப்படின்னு சில கேட்டகரி இருக்குல்ல. இந்த பொறுப்புகளில் இருக்கக்கூடிய, பொறுப்பு இல்லாமல் சுற்றுறது, பொறுப்போடு சுற்றுறது, அந்த கணக்கு நம்ம சொல்ல வரல. ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்த விஷயத்துக்கு நான் தான் பொறுப்பு அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கக்கூடிய அத்தனை கன்னிராசி நபர்களுக்கும் இந்த வார அமைப்பு கொஞ்சம் தலையில் அதிக பாரத்தை ஏற்றின மாதிரி இருக்கும். சில விஷயங்கள் தர்ம சங்கடம், கையை பிசைகிறது, பேசுகிறதா வேண்டாமா, செய்கிறதா வேண்டாமா, ஒத்துக்கலாமா வேண்டாமா, இப்படிங்கிற மாதிரி பொறுப்புகளில் இருக்கக்கூடிய கன்னிராசி நபர்களுக்கு இந்த வார கணக்கு முழுமையாக வாரத்தை முற்றிலும் எல்லா நாட்களும் சேர்த்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த விஷயங்களில் கொஞ்சம் அதிக பாரத்தை சுமந்த மாதிரியான ஒரு கணக்கில் போவோம். அடுத்த கட்ட லெவலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா சந்திராஷ்டம அமைப்பு வந்து கொஞ்சம் சீக்கிரமாக ஏதாச்சும் உங்களை தவறான முடிவுகள் எடுக்க வைக்கும். இந்த வார அமைப்பில் கன்னிராசி நபர்கள் சந்திராஷ்டமத்தில் என்ன செய்வீங்கன்னாக்கா, இல்லை என்ன செய்ய வைக்கும் சந்திராஷ்டமம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அவசர கதியில் சீக்கிரமாக எடுத்தோம் கழுத்தம் அப்படிங்கிற மாதிரியான சில முடிவுகளை எடுக்க வைத்து அது பிரயோஜனப்படாத ஒரு வகையில் போய் நிற்கும். ஸோ அவசர முடிவுகள், ஆவேச முடிவுகள், கோபதாப முடிவுகள், எரிச்சல் முடிவுகள், இதை மாதிரியான விஷயங்கள்லாம் சந்திராஷ்டம நாட்களில் சந்திக்கிற மாதிரி வரும். அதனால் கன்னிராசி நபர்கள் எல்லா விஷயத்திலையுமே இந்த வாரத்தை பொறுத்தவரை பூனை பதுங்குவது போல, புலி பதுங்குவது போல பதுங்கி 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 பார்த்து பார்த்து மெல்ல மெல்ல தான் எல்லா விஷயத்துலையும் நீங்கள் ஸ்டெப்புகளை எடுத்து வைக்கிற மாதிரி வரும். ஒரே அடியாக டக்குன்னு இதுக்கு முன்னாடி நடந்துக்கிட்ட மாதிரிலாம் இந்த மாதிரி சூழ்நிலைகளை இப்போதைக்கு கையாள முடியாது. ஸோ இந்த வாரத்தை கையாள்வதே கொஞ்சம் பதுங்கி 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 பாயக்கூடிய அமைப்பில் தான் கையாளுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த விஷயத்த கொஞ்சம் என்னன்னு உணர்ந்து பாருங்கள், சரியாக இருக்கும்.